ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, இடியாப்பம், பூரிக்கு தொட்டு சாப்பிட்ற மாரி வடகறி தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இட்லிக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு 1 கப்பு கடலப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் உப்பு போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. வானலியில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சுருங்க. நம்ம அரைச்ச விழுத தோசைக்கல்லில் தட்டிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நிறைய வேணான்றவங்க இந்தமாரி தட்டிக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினோன்னு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நம்ம தட்டின கடலப்பருப்பை மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி நல்லா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டு பாருங்கள்.